ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கிலேருந்து பொங்கல் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகிட்டு இருக்கும். சிறப்பாக கொண்டாடுங்க. ஜல்லிக்கட்டு வேறு வரப்போகுது. எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க, பத்திரமாக கொண்டாடுங்க. அதுதான் நான் வேண்டி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சிறப்பு பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் பைனான்ஸ் முதல் கொண்டு பைனான்ஸு, கூகோனு, கெர்கின்னு, எம்இஎக்ஸி இன்னும் ஓகேக்கு, இந்த மாதிரி 9 எக்ஸ்சேஞ்சஸ்ஸு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க, டேக்ஸ் சரியாக கலெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பேன் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் எஃப்ஐயூன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது எஃப்ஐயூன்றது என்னன்னா, ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒரு பாடி இருக்குது. அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி இந்த 9 எக்ஸ்சேஞ்சு போன வருஷம் 23 டிசம்பர் 28 அவங்களுக்கெல்லாம் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து 2 வாரம் டைம் கொடுத்தாங்க. அது நேற்றோடு முடிஞ்சு போச்சு அந்த டைமு. அவங்க டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுறது இல்லைன்னு மெயின் ப்ராப்ளம். டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுறது இல்லை. அந்த டிடிஎஸ்ஸு டேக்ஸு இவங்க 30% டேக்ஸ் போட்டிருந்தாங்கள்ல, அந்த 30% டேக்ஸ் கூட கலெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டேக்ஸும் கலெக்ட் பண்ணல. இதனால் கவர்மெண்ட்டுக்கு 3000 கோடி வருஷத்துக்கு லாஸ் வருது. இவங்க கலெக்ட் பண்ணாதால் எங்களுக்கு லாஸ் வருது, அதனால் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது இல்லாமல் இந்த 9 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சிலையும் கிட்டத்தட்ட $4 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரேடிங்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நடக்குது. இதில் 80% அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னன்னா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பேன் பண்ண யூஆர்எல் பேன் பண்ண சொல்கிறாங்க. இந்த 9 எக்ஸ்சேஞ்சும் ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க. எனக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சில எக்ஸ்சேஞ்சஸ் வேலை செய்யலைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பத்திரமா பார்த்துக்கங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தை முதல்ல வெளியே எடுத்துடுங்க. காயின்ஸ் விற்றுட்டாவது முதல்ல வெளியே எடுத்துட்டு நீங்கள் பத்திரமா உங்கள் பேங்க்கில் வச்சுக்கிட்டு, இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆன பிறப்பாடு நம்ம திரும்பியும் வாங்கிக்கலாம். ஆனால் முதல்ல காசை சேவ் பண்ணிக்கணும். அதுதான் முதல்ல இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது. இப்போ உடனே கிடுகிடுன்னு மார்க்கெட் எதுவும் ஏறிடாது. அதால் நீங்கள் அர்ஜென்ட் பண்ணாமல் நிதானமாக நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் குவான்டிசிஎக்ஸ் ஒன்று நல்லா இருக்குது. அது என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வசீரெக்ஸ் ஒன்று நல்லா இருக்குது. அப்புறம் சன்கிரிப்டோ ஒன்று நல்லா இருக்குது. அப்புறம் ஜியோடெஸ், நம்ம சென்னைக்கு சேர்ந்த ஜியோடெஸ் கூட நல்லா இருக்குது. இந்த மாதிரி 29 இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. பார்த்து அதில் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக அதில் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த வீடியோவை இம்பார்ட்டன்ஸோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. இது இல்லாமல் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த 9 எக்ஸ்சேஞ்சஸையும் எடுத்துடணுன்னு, வெளியே எடுத்துடுங்க, டிலீட் பண்ணிவிடுங்க. ஒன்றுமே யாரும் டவுன்லோட் பண்ணிக்கூடாது. இந்த 9 எக்ஸ்சேஞ்சும் இன்னும் இருக்குது, 9 எக்ஸ்சேஞ்ச் மேலே இருக்குது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே
கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிவிடுங்க, அலோவ் பண்ணாதீங்கன்னு ப்ளே ஸ்டோர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம ஐஃபோன் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க iOSல யாருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யூஆர்எல் பிளாக் ஆகிறது எப்படி பண்ணுறாங்கன்னா, இது நம்ம டிக்டாக்குன்னு நமக்கு ஒரு சோஷியல் மீடியா இருந்தது. அதை எப்படி பேன் பண்ணாங்களோ, பிளாக் பண்ணாங்களோ, யூஆர்எல்ல பிளாக் பண்ணாங்களோ, அதே விதத்தில் இந்த 9 எக்ஸ்சேஞ்ச் யூஆர்எல்ஸும் பிளாக் பண்ணணும்னு அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. நேற்று வெள்ளிக்கிழமையோட அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதால் நேற்று ராத்திரியிலேருந்து ஆரம்பமாச்சு. சில எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வேலை செய்யலை. அதை பார்த்துக்கங்க. நீங்கள் உடனே ஒரு முடிவு எடுத்து லேட் பண்ணாமல் கண்டிப்பாக இதில் சீரியஸ்னஸ் காட்டுங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம பணம் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம தெலாவில் திருப்பியும் எடுக்க முடியாது. அதெல்லாம் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இருந்தாக்கா காயின்ஸ் எங்கேயும் போகாது, எக்ஸ்சேஞ்சும் சேஃபாக இருக்கும், நம்ம பணத்துக்கும் பத்திரமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது பற்றி என் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். எங்களோட சேட் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.